ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எங்க ஊர் பக்கம் மயிலாடுதுறையில சந்தை போடுவாங்க. கருவாடு எல்லாமே கிடைக்கும். சரி அங்கதான் போயிட்டு கருவாடுலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் என்னென்னலாம் வாங்கியிருந்தேன்னா நெத்திலி கருவாடு, காரப்பொடி எப்போதுமே வாங்குவேன். சரி காரப்பொடி வாங்கல. நெத்திலி கருவாடு, அப்புறம் வந்து நெய் மீன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த பட்டை பட்டையா நீட்டா இருக்கும். சுறா மீன் மாதிரியே இருக்கும். அந்த கருவாடு, அப்புறம் கெளுத்தி இதெல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தேன். கருவாடை பார்த்தோன்னே ஆசை வந்துருச்சு. சரி அதுல கொஞ்சமா நெத்திலி கருவாடை எடுத்து வறுத்துட்டு அப்புறம் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு நேற்று அதுதான் சமைச்சேன். கருவாடை நல்லா காய வச்சுட்டு இது மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா சீக்கிரம் வீணா போகாம இருக்கும். ரசம் வைக்கும்போது எப்போதுமே நான் ஃபர்ஸ்ட் வந்து தாளிச்சு விட்டுட்டு தக்காளி பழத்தை நல்லா கரைச்சி அது கூட மஞ்சத்தூள் உப்பு தண்ணி ஊற்றி நல்லா வந்து தக்காளி அப்படியே கரைஞ்சி வர அளவுக்கு கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் புளி கரைச்சி அது கூட மிளகு ஜீரகம் பூண்டு பச்சை மிளகாய் தட்டி போட்டு கொத்தமல்லி தழைலாம் போட்டு லைட்டா ஒரு முளமுளப்பு வர காட்டியும் கடைசியா கொஞ்சமா தண்ணி விட்டு இறக்கிடுவேன். அப்படியே ரசத்தையும் வச்சுட்டு கையோட வந்து கருவாடியை அந்த சட்டிலேயே போட்டு வறுத்துட்டேன். கருவாடுக்கு தக்காளிலாம் சேர்க்க மாட்டேன். பெருஞ்சீரகத்தூள் பூண்டு தட்டி போட்டுட்டு கொஞ்சமா வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த கருவாடி அது கூட சேர்த்து மிளகாத்தூள் போட்டு அப்படியே தான் வதக்குவேன். தக்காளி சேர்க்காம நல்லா இது மாதிரி செஞ்சுட்டு நல்லா முறுமுறுன்னு அப்படியே எண்ணெயிலேயே நல்லா வறுத்து எடுத்துட்டு வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு வந்து கருவாடு கொடுக்க முடியாது, அதனால அவளுக்கு கொஞ்சமா உருளைக்கிழங்கு காரம் போட்டு வறுத்து வச்சுட்டேன். இப்போ ரீசெண்டாக கம்பெனிக்கு போறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ போட முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.